வணக்கம். நான் ராஜேஷ் ஃப்ரம் Reegle Technology. நான் வந்து எலக்ட்ரானிக் weighing மிஷினோட மேனுஃபேக்சரர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் மிஷினோட ஒரு மாடல்ஸ் பற்றி பேச போகிறோம். நம்ம 50 kg கெப்பாசிட்டியில் வர ஒரு weighing மிஷின் அண்ட் 300/350 mm பேன் சைஸ் ஒரு ஹெவி டியூட்டி ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் ஸ்கேல் தான். இந்த மிஷின் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எலக்ட்ரானிக் weighing மிஷின் செக்மெண்ட்டில் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டடாக போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தா உங்களுக்கு ஸ்டீல் கேபினெட்டு அண்டு ஸ்டீல் கீபேடு. இது வந்து நம்ம ஏடிஎம் மிஷின்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரு கீபேடு தான். கொஞ்சம் யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து முன்னாடி வந்து 3 டிஸ்பிளே இருக்கும். வெயிட் அண்ட் யூனிட் ப்ரைஸ் அண்ட் டோட்டல் அமௌண்ட் காமிக்கிற மாதிரி. இதோட பேக் சைடு வந்து பார்த்தா 2 டிஸ்பிளே தான் வரும். ஒன்று வெயிட்டு அண்ட் டோட்டல் அமௌண்ட் மட்டும் காமிக்கிற மாதிரி தான் 2 டிஸ்பிளே வரும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தா நீங்கள் பியூர்லி இம்போர்ட்டட் weighing மிஷின் தான். இந்த ஸ்டீல் இண்டிகேட்டரில் ஸ்டீல் கீபேடில் நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பியூர்லி இம்போர்ட்டட் weighing மிஷின்ஸ். ஸோ இந்த மிஷினில் எங்களுக்கு தெரிகிற கொஞ்சம் சின்ன ட்ராபேக் வந்து ஃபில் பண்ணி ஒரு இந்தியன் மேக் மிஷின் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மிஷினை பற்றி தான் மெயினாக நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்த 2 மிஷினுக்கு உண்டான சின்ன டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதும் நாங்கள் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து எங்களோட மேக் இன் இந்தியா ப்ராடக்ட், Reegle டெக்னாலஜியோட ஆன் ப்ராடக்ட். இந்த weighing மிஷினில் ஃபேப்ரிகேஷன்லேருந்து மதர் போர்ட்லேருந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எவ்ரிதிங் வந்து எங்களோட இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட். ஸோ இது வந்து மெட்டல் இண்டிகேட்டர் அண்ட் வித் ஹை குவாலிட்டி பவுடர் கோட்டிங் மிஷின்ஸ். இதுலுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து 3 டிஸ்பிளே இருக்கும், வெயிட், யூனிட் ப்ரைஸ் அண்ட் டோட்டல். ஸோ பேக் சைடு கூட உங்களுக்கு வந்து 3 டிஸ்பிளே, சேம் 3 டிஸ்பிளே பேக் சைடில் இருக்கும். இம்போர்ட்டட் weighing மிஷினில் பேக் சைடில் வந்து 2 டிஸ்பிளே இருக்கும். இன்னொன்று பிரைட்னஸ் கூட 2 மிஷினுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இம்போர்ட்டட் weighing மிஷினில் வந்து பார்த்தா பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு நார்மலான பிரைட்னஸாக தான் இருக்கும். பட் இந்தியன் மிஷினில் வந்து பார்த்தா ஹை பிரைட்டடாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரெட் டிஸ்பிளே அவைலபிள் தான், க்ரீன் டிஸ்பிளேயும் அவைலபிள் தான். 2 இம்போர்ட்டட் கூட 2 டிஸ்பிளே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இம்போர்ட்டட் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிங்கிறது வந்து 4 வோல்ட் பேட்டரி. இந்தியன் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி வந்து 6 வோல்ட் பேட்டரி. ஸோ பேட்டரி பேக்கப் கூட வந்து உங்களுக்கு இந்த மிஷினில் கொஞ்சம் எச்சா டைம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இன்னும் பேட்டரி பேக்கப் எச்சா கிடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து 3 ஸ்லீப்பிங் மோட் ஆப்ஷன் வச்சுருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்கள் வெயிட் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு வரும்போது மிஷின் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அப்போ வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 5 செகண்ட்ஸ் வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும். இதே 3 மோடு இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் 0 வர மாதிரி, இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வெயிட் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிஸ்பிளேயும் ஆன் ஆகிடும். ஸோ இதே வந்து இன்னும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஸ்பிளே ஆஃப் ஆகுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் நீங்கள் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று இல்லை, எனக்கு இது டிஸ்பிளே ஆஃபே ஆகக்கூடாது, ஃபுல் டைம் எல்லா டிஸ்பிளேயும் ஆன் ஆகிருக்கணும் அப்படின்னு யோசிச்சால் நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். அந்த 3 ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட்டு கூட வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த பழைய மிஷின்லாம் நீங்கள் பார்த்துருக்கும். நீங்கள் நிறைய பேர் இந்த கடையிலலாம் வந்து ஒரு பேப்பர், பென்னு, கால்குலேட்டர் எல்லாமே வச்சுட்டு தான் கணக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆப்பிள் வந்து நீங்கள் 1 கிலோ ஆப்பிள் போடுற அப்படின்னா 1 கிலோ 30 கிராம் போடும்போது நீங்கள் எப்படியும் வந்து நீங்கள் பை ஹார்ட்டாக நான் வந்து கணக்கு நீங்கள் கால்குலேஷன் போட முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கால்குலேட்டர் வச்சு கால்குலேட்டரில் டோட்டல் அமௌண்ட் எடுத்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் உங்களோட பேப்பர், பென், கால்குலேட்டர் இது எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து மிஷின் மேலே வைக்கிற அப்படின்னு நீங்கள் வெயிட் காமிக்கும். நீங்கள் பெர் கேஜி ப்ரைஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக கூட கால்குலேட்டர் மாதிரி இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு இங்கே காமிச்சிடும். வாட் எவர் மேபி நீங்கள் என்ன வெயிட் வேரியேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட்டர் மாதிரி உங்களுக்கு லைவாக வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பேப்பரில் எழுதி நீங்கள் டோட்டல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இங்கே மெமரி ப்ளஸ் ஒரு கீ இருக்குது. இந்த மெமரி ப்ளஸ் கீ நீங்கள் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்னா இந்த ப்ரைஸ் இதில் சேவ் ஆகிக்கும். சேம் வந்து நீங்கள் ஒரு 99 ஐட்டம்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஒன்றில் வந்து நான் 100ன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் இது சேவ் பண்ணலாம். சரி, அடுத்த ஒரு ப்ரைஸ் 2ல் வந்து 200 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 99 ஐட்டம்ஸுமே வந்து நீங்கள் எனி ப்ரைஸ். இதே வந்து உங்களுக்கு இன்னும் பைசா கால்குலேஷனில் வேணும் அப்படின்னா இதுக்குண்டான பைசா வந்து நீங்கள் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். சம்திங் உங்களுக்கு பைசாவோட கால்குலேஷன் கூட வேணும் அப்படின்னாலும் ஆன் பண்ணிடலாம். ஃபைனல் எண்டு வந்து நீங்கள் இதில் மெமரி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கீ இருக்குது. இது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து அந்த கஸ்டமருக்கு கொடுத்துட்டு அப்படிங்கிறது காமிக்கும். டோட்டல் 5 ஐட்டம்ஸ். இதோட அமௌண்ட் வந்து 1225 ரூபா. ஸோ நீங்கள் வந்து இதில் பேப்பர், பென், கால்குலேட்டர் இது எதுவுமே தேவையும் இல்லை. உங்களுக்கு கால்குலேஷன் மிஸ்டேக் வராது. கஸ்டமருக்குமே வந்து ஒரு பொருள் வாங்கும்போது லைவாக வெயிட் வைக்கும்போதே டிஸ்பிளேயில் காமிக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறது. ஸோ எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் நீங்களும் ₹1 லாஸ் பண்ணாமல், கஸ்டமரும் ₹1 லாஸ் பண்ணாமல்
வெரி ப்ராப்பராக வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். நார்மல் வேயிங் மிஷினில் நீங்கள் ஒரு கஸ்டமரை அமுச்சு விட்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறீங்களோ அதோட 4க்கு 1 டைமில் வந்து நீங்கள் ஒரு கஸ்டமரை வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக அமுச்சு விட முடியும். ஸோ இந்த மிஷினுக்கு வந்து நீங்கள் 50 கேஜி தான் இதோட கெப்பாசிட்டி, அப் டு 100 கேஜி வரைக்கும் இந்த மிஷின் கூட நம்ம போகலாம். ஸோ இந்த வெயிங் மிஷினில் வந்து பார்த்தா நம்ம 3 செக்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் மெட்டல் இண்டிகேட்டர் வித் ஹை குவாலிட்டி பவுடர் கோட்டடு. ஸோ இன்னொன்று நீங்கள் ஸ்டீல் இண்டிகேட்டர் பார்த்தேன். ஸோ சேம் டைம் வந்து நாங்கள் வந்து ஏபிஎஸ் போடியிலும் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஏபிஎஸ் மோட்டர். இந்த இண்டிகேட்டரில் கூட உங்களுக்கு பேக் சைடு வந்து 3 டிஸ்பிளே அவைலபிள் தான். இந்த மெட்டல் இண்டிகேட்டரில் கூட இப்போ நீங்கள் அந்த கறிக்கடையில் யூஸ் பண்ணுற, ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னா இதுக்கு வந்து டெஸ்க் கவர் அவைலபிள் தான். இந்த டெஸ்க் கவர் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ எப்படி டேமேஜ் ஆனாலும் ஸோ இது வந்து வெரி சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து டெஸ்க் கவர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் மாற்றிட்டு இருக்கலாம். ஸோ இது ரெஸ்ட் பிடிக்கிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் டெஸ்க் கவர் போடும்போது வராது. ஹைஜீனுக்காக நீங்கள் மிஷின் கொண்டு போகலாம். சேம் டைம் வந்து இந்த பேன் கூட நீங்கள் வந்து எடுத்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது நீங்கள் ஒரு சிக்கன் ஷாப் எல்லாம் இருக்குது அப்படின்னா எடுத்து வாஷ் பண்ணணுன்னா கூட வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் ரேல் கூட ஆப்ஷனல் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் மிஷினில் வந்து பேக் ரேல் வராது. அண்ட் இதில் 50 கேஜி 100 கேஜி 2 கெப்பாசிட்டிக்கும் நீங்கள் போகலாம். ஸோ ஒரு சின்ன வேயிங் மிஷின் நீங்கள் வாங்குகிற கஸ்டமருக்கும் இந்த மிஷின் வாங்கலாம். அப் டு தனியாக வந்து நீங்கள் ஒரு 100 கேஜி வரைக்கும் எடை போடணும், அதுக்காக தனியாக ஒரு வெயிங் மிஷின் வாங்கி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் தேவையே இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் ஒரு சிங்கிள் மிஷினும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அரவுண்ட் தமிழ்நாடுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே எங்களோட டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே மொத்தமாக 12 ஸ்டேட் வந்து 12 ஸ்டேட்டில் வந்து நாங்கள் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ குவான்டிட்டியோட ஆர்டர் வந்தாலும் நாங்கள் இம்மிடியேட்டாக வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே யூஸ் பண்ண 100% இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் வெயிங் மிஷின்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக 100% வாரண்டியோட வித் 1 இயர் வாரண்டியோட பெஸ்ட் ப்ரைஸோட பெஸ்ட் குவாலிட்டியோட நீங்கள் நம்பிட்டு இந்த மிஷின் வாங்கலாம். இந்த மிஷினை பற்றி ஏதாச்சும் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் எச்சான டீட்டெயில்ஸ் வந்து எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.